இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு கொஞ்ச நாள் இருந்துட்டோம். சிவா ஞாபகம் இல்லாம இருக்கும் போதே அந்த துளசியை பத்தி தப்பு தப்பா சொல்லி விரட்டி விட்டுருக்கணும். தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம இதுக்காக வேலை செய்யணும். முடியுமா? நம்பிக்கை இருக்கா? என்ன முடியுமான்னு கேக்குறீங்க? முடிச்சு காட்டுறோம். ஃப்ராடு, பித்தலாட்டம், வஞ்சம், சூழ்ச்சி, இப்படி என்ன வேணா பண்ணலாம். ஆனா துளசியும் ஜனனியும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இருக்கவும் விடக்கூடாது. இது சத்தியம். ஆமா, சத்தியம். ப்ராமிஸ் அத்தை. ஹலோ மலேசியா, என்ன நடக்குது? குட் மார்னிங். நான் கோலம் போடுறேன். குட் மார்னிங். கோலம் போட்டா குடும்பத்துக்கு நல்ல மருமகள் ஆயிடுவீங்கன்னு உங்க டீம்ல இருக்கவங்க சொன்னாங்களா? அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் அந்த மாஃபியா குரூப் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. யாரும் எதுவும் சொல்லல. நானா தான் கோலம் போடுறேன். ஆமா, தலை வலிக்குது. காஃபி குடி. அந்த ஜனனி கட்சி மாறிட்டாளா? என்னமோ இருக்கு, பெரிய ஃப்ராடு போல. காரணம் இல்லாமலாம் இருக்காது. துளசிய கண்டாலே இவளுக்கு பிடிக்காது. இப்ப கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்காங்களே, இத கண்டுபிடிக்காம விடக்கூடாது. போயிடலாம் அண்ணி. என்னக்கா பாத்து நடக்க மாட்டீங்களா? உட்காருங்க, வந்து உட்காருங்க. இல்ல என்ன நீங்க பாத்து நடங்க. இல்ல பரவாயில்ல, எதுவும் ஆகல. அக்காவா? எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகல. ஒண்ணும் ஆகல. காவேரி, நீ கோலத்தை ஃபினிஷ் பண்ணு. இதையா? நான் அதோ 1 மினிட்ல வரேன். சீக்கிரம் முடி, நான் அதோ வரேன். வர. நீங்க இருங்க அக்கா, வரேன். என்னது இது? நீங்க குடிங்க, நானும் காவேரியும் கோலத்தை முடிக்கிறோம். என்னது இது? இது காஃபியும் இல்ல, பால் மாதிரியும் இல்ல. என்ன இது? இது ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இனிமே காஃபி எல்லாம் குடிக்காதீங்க, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும். ஏன், என்னாச்சு? அது இவ்ளோ நாள் நீங்க வீட்ல எவ்வளவோ வேலை செஞ்சீங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறீங்க, நைட்டு லேட்டா படுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இனிமே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான். நீங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிக்கணும். ஜனனிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அவசியம் தான். கொடுத்தே ஆகணும். அதுவும் நார்மல் ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாகணும். கொடுத்துடலாம். ஏய் வாடி. என்னாச்சு? வா. ஏய், கூப்பிட்ட வர மாட்டியா? எதுக்கு என்ன இப்ப இப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்க? வானா வரணும். என்ன கேள்வி எல்லாம் கேக்குற? ஏன், நான் கேட்க கூடாதா? என்னாச்சு? ஏன் கோபமா இருக்கீங்க? என்னடி அவகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நீ? துளசிக்கு நீ தங்கச்சி ஆயிட்டியா? அப்படியே அக்கா அக்கான்னு பாசத்தை கொட்டுற. என்ன விஷயம்? ஹலோ, என்ன புதுசா டீம் ஃபார்ம் பண்றியா? என்ன பிளான்? வாட் பிளான்? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏய், எங்களை எதிர்த்துட்டு நீ இருந்துருவியா? ஒரு நாள் போதும், தெரியுமா? ஒரு நாள் போதுமா? For what? ஃபார் வாட்டா? உன்னையும் சிவா மாமாவையும் பிரிக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 டே போதும். என்னதுக்கு சிவா கிட்ட இருந்து பிரிக்கணும்? துளசி எங்களுக்கு எதிரி. நீ துளசி கூட சேர்ந்தா நீயும் எங்களுக்கு எதிரிதான். சோ சோ சிவா மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். நான் பிறந்தப்பவே சிவா மாமாவோட பொண்டாட்டி நான் தான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து மாமாவை புருஷன் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியாதனமா சிவாவை மலேசியாக்கு அனுப்பணும்.
நீ மடக்கிட்ட. அதுவும் இல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ ஆக்சிடென்ட்ல போய் படுத்துக்கிட்ட. நான் தான் ஜனனின்னு அந்த துளசி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டா. அவளுக்கு ஒரு தாலியை கட்டிட்டா இந்த முட்டாள் சிவா. இங்க பார், நீ வந்த பிறகுதான் உண்மையே எங்களுக்கு தெரிஞ்சது. உங்க 2 பேரையும் விரட்டிட்டு சிவா மாமா கூட வாழ வேண்டிய ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சா துளசியோட ஜாயின் பண்ற நீ. ஏய், என்னடி டீல் உங்க 2 பேருக்கும்? சொல்லு, என்ன டீல்? தெரிஞ்சு போச்சா? உண்மையை சொல்லிடலாமா? ஏய், என்னடி யோசிக்கிற? சொல்லு. சொல்லலாமா வேண்டாமா? ஆக்சுவலா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் அன்கான்ஷியஸ் ஆயிட்டேனா, அந்த டைம்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ சிச்சி, சும்மா இங்க என்ன இங்க கதையா சொல்ற? உனக்கு அடிபட்டப்பவே நீ செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். துளசியோட என்ன பேச்சுன்னு கேட்டா நீ கதை சொல்றியா? துளசி ஏதாவது பிளான் பண்ணிட்டாளா? உண்மையை சொல்லு. இல்ல உன்ன அப்போ இவங்களுக்கு ஹாஸ்பிடல் மேட்டர் தெரியாதா? இவ வாய் திறக்க மாட்டா. இவளுங்க 2 பேரும் ஒரே டீம் தான். என்ன டீம்? என்ன சொல்றீங்க? நம்ம கபடி ஆட போறோம். இது பாருங்க, நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்க. அது தப்பில்ல? ஏய் ஜனனி, உனக்கு ஹிஸ்டரி ஞாபகம் இருக்கா? எனக்கா இருந்தாலும் சிவா மாமா எனக்கு தான். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க அதுதான் நடக்கும். போ, போயிடுங்க இருந்த. அமராவதி, அமராவதி, வாடி கீழே. என்னம்மா? என்னடி சொன்ன? இவ எது கடரா? என்ன துளசி அக்கா மேலயும் அத்தை விசாலாட்சி மேலயும் திடீர் பாசம்னு கேட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கேக்கல. அதுக்கு அழுவுற? இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி கண்ணீர் கொட்டுது? அந்த அளவுக்கு நாங்க எதுவும் சொல்லலையே. ஏன் அத்த, எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல துளசிக்காக பேசினா, இப்போ ஜனனிக்காக பேசுறான். ஆக மொத்தம் எல்லாம் 2 பொண்டாட்டிக்காக தான்.